ஒரு சாதாரண நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை வழி அனுப்புவதாக இருந்தால் கூட நாம் என்ன செய்யறோம் அப்படின்னா, வாசல் வரையே வந்து அவங்கள நல்லாவே வீட்டுல அவங்கள கவனிச்சிருந்தாலும் வாசல் வரைக்கும் வந்து அவங்க நல்லபடியாக வழி அனுப்புகிறோம். ஏன்னா அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க அப்படின்னு நம்மளே சொல்றோம். ஆனால் இந்த ரமலான் நம்மிடத்திலே வந்தபோது அதை முறையாக வரவேற்றோமா என்றும் தெரியவில்லை. இந்த ரமலான் நம்மிடத்தில் இருந்தபோது அதை முறையாக கவனித்தோமா என்றும் தெரியவில்லை. இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிந்தும் சென்று விட்டது. கடந்த ஆண்டுகளிலே நம்மோடு இருந்த பல பேர் அடுத்த ஆண்டுகளில் இருப்பதில்லை. இந்த ரமலானிலே மட்டும் எத்தனை மரணங்கள், எத்தனை பிரிவுகளை சந்தித்திருக்கிறோம், எத்தனை உலக அரசியலில் மாற்றங்கள். பெரும் பெரும் தலைவர்கள் வந்து உலகை விட்டு பிரிகிறார்கள், சாதாரண நபர்கள் இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள். உலகத்தில் மிக பெரும் போர்கள் நடக்கிறது. அடுத்த ஆண்டு யாருமே எதிர்பார்க்காத வண்ணத்திலே இந்தியாவில வந்து பெட்ரோல் டீசலுக்கு நெருக்கடி வருமானு யாருமே நினைச்சு பார்க்கல. எங்கேயோ அடிச்சுக்கிறாங்க, யாரும் நினைச்சுக்கிட்டாங்க. நம்முடைய நாட்டில் மனிதனுடைய சிறுநீரை கலந்து இதத்தான் நீ வந்து நோம்பு துறக்க குடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்ணை நிர்பந்தித்து குடிக்க வைத்து அந்த பெண் இறந்து போனார். இதே நோம்புல இந்தியாவில் அரசியல் நகர்வுகள் மாறிக்கொண்டிருக்கிறது, ஜியோ பொலிட்டிக்கல் மாறிக்கொண்டிருக்கிறது, சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. யார் அடுத்த ரமலானை சிறப்பான முறையில் அடைவார் என்பதை தெரியாத நிலையில், உறுதி இல்லாத நிலையில் கடந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், நம்முடைய கையில் இப்ப கூட மிச்சம் இருக்குது. இப்ப நம்ம ஒரு துவா கேட்டோம்னா அது அல்லாஹ் ஏற்கிறான். ரசூலுல்லாஹ் தான் சொல்லுவாங்க, பெருநாள் உரையை நிகழ்த்திட்டு துவா கேளுங்க, அதிகமா துவா கேளுங்க, முடிச்சுட்டு துவா கேட்கலாம். என்ன கேட்கலாம்? நான் சரியா இதை ஹேண்டில் பண்ணலாம்னு எனக்கு தெரியல. இல்ல சில பேருக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சில பேருக்கு ஓவர் கான்பிடன்ஸ் சைத்தான் கொடுத்துருவான். எப்படின்னா, மௌத்து வீட்டுக்கு போனா சைத்தான் சொல்லுவான் உனக்கு மௌத்து இல்ல அப்படின்னு. ஒரு பேஷண்ட்டை நல விசாரிக்க போனா நீ கவலைப்படாத உனக்கு எதுவுமே நடக்காது அப்படின்னுவான். எங்க போனாலும் சைத்தான் ஒரு பெரிய ஓவர் கான்பிடன்ஸ் கொடுப்பான். அந்த சில பேரை தவிர்த்து விட்டு யாருக்கெல்லாம் இந்த நோன்பை நாம் மிகச்சரியாக பயன்படுத்தி இருப்போமா என்கின்ற கவலையும் சந்தேகமும் இருக்கிறதோ அவர்கள் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தன்னுடைய பிரார்த்தனையில கேட்டா கூட ஃபைனல் மூமெண்ட் வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ்.